ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேலில நம்ம இன்வென்டரி மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா, ஸ்டாக் ஐட்டம்ல நமக்கு நெகட்டிவ்ல நமக்கு வீவ் ஆகுது அப்படின்னா, அது எதனால எந்த ரீசனுக்காக நமக்கு வந்து அது நெகட்டிவ்ல வீவ் ஆகுது, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்டர் போயிடுறேன். இதில் ஸ்டாக் ஐட்டம்ன்றது கொடுத்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா, நான் சாம்சங் மொபைல்ன்றது கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு ஓப்பனிங் குவான்டிட்டியோ ரேட்டோ எதுவுமே தரல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்டர் போயிடுறேன். நம்ம வந்து குடோன் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா குடோனுக்குள்ள போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் லொகேஷன் இருக்கு, வேற ஹவுஸ் இருக்கு. ஸோ ரெண்டு குடோன் வந்து நான் மெயின்டைன் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, நான் டே புக் போயிடுறேன். டே புக் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல் பீரியட் கொடுத்துறேன். 1/4/25லேருந்து 31/3/26 கொடுத்துறேன். ஸோ இதில் கொடுத்துட்டுனா டோட்டலாக ஒரு 3 என்ட்ரி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி. இந்த பர்ச்சேஸ் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒரு 10 குவான்டிட்டி 10,000 ரூபாய்க்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதை எந்த குடோன் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் லொகேஷன் வச்சிருக்கேன். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணி மெயின் லொகேஷனாக நான் இன்வெர்டாக வச்சிருக்கேன். இது பர்ச்சேஸ் என்ட்ரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் என்ட்ரி வச்சிருக்கேன். சேம் அதே ஐட்டம் என்ன பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட 10 இருக்கு. நான் அதில் என்ன பண்ணிருக்கேன்னா மெயின் லொகேஷனில் மெயின் லொகேஷன் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் இருக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன்னா மெயின் லொகேஷன் யூஸ் பண்ணி இங்கே வந்து 5 குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் 15,000 ரூபாய்க்கு நான் வித்துறேன். ஸோ மீதி வந்து நமக்கு 5 இருக்கும். ஒரு 5 நான் என்ன பண்ணிடுறேன் சேல் பண்ணிடுறேன். மெயின் லொகேஷன் இருக்கிறத எடுத்து சேல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன்னா மறுபடியும் ஒரு சேல்ஸ் வைக்கிறேன். சேம் அதே சாம்சங் மொபைல்ன்ற ஐட்டம் செலக்ட் பண்ணிடுறேன். இங்கே நான் என்ன பண்ணிடுறேன்னா நான் மெயின் லொகேஷன் செலக்ட் பண்ணுறது பதிலாக வேற ஹவுஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். சேம் நம்மகிட்ட இருக்கிறது 10 குவான்டிட்டி, அதில் 5 குவான்டிட்டி சேல் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற 5 குவான்டிட்டி என்ன பண்ணிடுறேன்னா சேல் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் வெளியே வந்துடுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம 10 குவான்டிட்டி பர்ச்சேஸில் மெயின் லொகேஷன் வந்து நம்ம இன்வெர்ட் வச்சிருந்தோம். இந்த 2 சேல் மூலியமா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் 5 குவான்டிட்டி மெயின் லொகேஷன் வந்து எடுத்து சேல் பண்ணதாகவும், செகண்ட் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரியில் வேர் ஹவுஸ் லொகேஷன் வந்து நம்ம எடுத்து நம்ம சேல் பண்ணதாகவும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா என்ட்ரி வச்சிருக்கோம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் சம்மரி போயிடலாம். இதில் சாம்சங்ன்றது கொடுத்துடலாம். ஸோ அது குரூப். நெக்ஸ்ட் வந்து சாம்சங் மொபைல் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டோட்டலாக இங்கே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இன்வெர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் என்டர் பண்ணி கட்டிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பண்ண சேல்ஸ் அவுட்வேர்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 சேல் போயிருக்கும், அதாவது 5 சேல் பண்ணிருக்கோம். இங்கே நம்ம க்ளோசிங் என்ன இருக்குன்னா 0 கிடைக்கும். டோட்டல் இன்வெர்ட் 10, டோட்டல் அவுட்வேர்ட் 5 5 10ன்றது காட்டிட்டு மீதி 0ன்றது நம்ம க்ளோசிங்ல காட்டும். ஸோ இதில் கரெக்டாக வரும். இதே நம்ம குடோன் வைஸாக பார்க்கணும் அப்படின்னா மேலே கோ டு போவோம். இதில் போய் என்ன பண்ணணும் குடோன் சம்மரி அப்படின்றது நம்ம டைப் பண்ணணும். ஸோ குடோன் சம்மரிக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 குடோன் இருக்கும். நம்ம பிரைமரின்றது கொடுக்கலாம். கொடுத்தோம்னா 2 குடோன் நமக்கு இங்கே என்ன ஆகும்னா வியூ ஆகும். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் லொகேஷன்ன்றது செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா சாம்சங்னு இருக்கும். ஸோ அந்த சாம்சங் பார்த்தீங்கன்னா நம்ம 5 குவான்டிட்டி என்ன இருக்குன்னா இங்கே மீதி க்ளோசிங் இருக்கிற மாதிரி காட்டும். டோட்டலாக நம்மகிட்ட 10 தான் இருந்துச்சு. ஸோ அந்த 10ல் 5 வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம். மீதி 5 இருக்க மாதிரியே காட்டும். 10மே நம்ம சேல் பண்ணிட்டோம். ஆனால் என்ன பண்ணிட்டோம்னா அந்த 5 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் லொகேஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம் சேல் பண்ணிருக்கோம். இங்கே கான்ஃபிட் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் அண்ட் அவுட்வர்ட் எஸ் கொடுத்துடலாம். அதே மாதிரி க்ளோசிங் எஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா இங்கே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு பிரிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 குவான்டிட்டி நம்ம இன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எதுல தான் மெயின் லொகேஷனில். அதில் 5 அவுட்வர்ட் பண்ணியிருக்கோம் மெயின் லொகேஷன் வந்து. மீதி 5 என்ன பண்ணியிருக்கோம்னா வேர் ஹவுஸ்ல இருந்து 5 நம்ம நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்மகிட்ட அது ஸ்டாக் இல்லை, வேர் ஹவுஸ் ஸ்டாக் இல்லை. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இதை வந்து சேல் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா க்ளோசிங் பார்த்தீங்கன்னா -5 காட்டும். ஸோ இது வந்து நமக்கு மிஸ்மேட்ச் ஆகும். இது நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வேர் ஹவுஸ்ல இருக்கிற அந்த என்ட்ரி என்ன பண்ணணும்னா அதை மெயின் லொகேஷன்ன்றது நம்ம மாற்றணும். ஸோ மெயின் லொகேஷன் தான் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. வேர் ஹவுஸ்ல எந்த ஸ்டாக்குமே இல்லை. ஸோ அந்த மெயின் லொகேஷன்ன்றது நம்ம செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனை வந்து நமக்கு சால்வ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா டோட்டல் மெயின் லொகேஷன் வந்து 10 கூட இருக்கும், அவுட்புட் 10 இருக்கும், க்ளோசிங் பார்த்து நமக்கு அதுலேருந்து நமக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விவோ இன்னொரு மொபைலோட ஓப்பனிங் வச்சிருக்கோம். அதெல்லாம் நமக்கு என்ன காட்டுதுன்னா ஸோ அந்த 5 குவான்டிட்டின்றது தனியாக நமக்கு காட்டுது. டோட்டலாக 5ன்றது நமக்கு இந்த குடோன் நமக்கு காட்டுது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா நம்மகிட்ட இருக்கிற இன்வெர்ட் கூட அதிகமாக நம்ம என்ன பண்ணிருப்போம்னா சேல் பண்ணிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் சம்மரி போயிடலாம். இல்லை விவோ மொபைல் கொடுத்துடலாம். இந்த விவோ மொபைல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 தான் நம்மகிட்ட இருக்கு. க்ளோசிங் 5 தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ ஒரு என்ட்ரி வைக்கிறேன், சேல்ஸ் என்ட்ரி வைக்கிறேன்.
F8 சேல்ஸ் கொடுத்துட்றேன். இங்கே கஸ்டம் செலக்ட் பண்ணிடுறேன். சேல்ஸ் வந்து கொடுத்துறேன். இங்கே இந்த விவோ மொபைல் பார்த்து டோட்டலாக மட்டும் 5 இருக்கு. நான் என்ன செய்யறேன் 5 செலக்ட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணிடலாம் குடவுன் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். சேம் அதே குடவுன் செலக்ட் பண்ணிடுறேன். ஆனால் என்ன பண்ணிடுவேன்னா இங்கே 5 குடவுனுக்கு நம்ம 5 குவான்டிட்டி நம்மகிட்ட இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா 10 குவான்டிட்டி இங்கே செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணி அதுக்கான ரேட் கொடுத்து இது சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா நெகட்டிவ்ன்றது காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்டாக் சவரி போயிடலாம். ஸோ இதில் விவோ மொபைல் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் மைனஸாக காட்டும். ஏன்னா இதில் கீழே கான்ஃபிக் கொடுத்துடலாம். கான்ஃபிக் கொடுத்து டீட்டெயிலாகவே பார்க்கலாம். கீழே போயிட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் கொடுத்துடலாம். அது இன்வர்டு அவுட்வேர்டு க்ளோசிங் எல்லாமே எஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த விவோ மொபைலுக்குள்ள ஓப்பனிங் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்கோம். அதுக்கான ரேட்டு கொடுத்து வச்சிருக்கோம். நம்மகிட்ட ஓப்பனிங் பேலன்ஸ் 5 இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அவுட்வேர்ட் சேலில் 10 வந்து செல் பண்ணிட்டோம். நம்மகிட்ட 5 தான் இருக்கு. ஆனால் 5 அதிகமாக நம்ம செல் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த 5 நமக்கு நெகட்டிவ்ல காட்டும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நம்ம என்ன பண்ணணும்னா இன்வெர்ட் வச்சு தான் நம்ம அதை சரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு அந்த நெகட்டிவ்ல காட்டுது அப்படின்னா ஸோ அதுக்கான கரெக்டான டவுன் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ இன்வெர்ட் இருக்குன்றது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இன்ட்ரி சேல்ஸ் இன்ட்ரின்றது வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவ்ன்றது நமக்கு காட்டாது. நீங்க டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்க டேலியில பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.